ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1219 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு கௌடரின் பிற்கால சரித்திரம். இதன் இறுதி பகுதி. கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பது போல போகிற வழியிலேயே மகாபாஷ்ய உபதேசம் கிடைப்பதில் சந்திரசர்மா என்று பெயர் சொல்லிக்கொண்ட அந்த யுவா ரொம்ப சந்தோஷமடைந்தார். ஆனாலும் பிரம்மரக்ஷஸை குருவாக கட்டிக்கொண்டு அழுவது என்பது சுலபமாக இருக்கவில்லை. ராட்சச குரு கஷ்டமாக அநேக கண்டிஷன்கள் போட்டார். பிரம்மராட்சச ரூபம் எடுக்க வேண்டும் என்று கௌடருக்கு சாபம் இருந்ததால் அதனுடைய விசித்திரமான குரூர ஸ்வபாவப்படிதான் அவர் இருக்க வேண்டியது ஆயிற்று. நான் அந்த அரச மரத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் பாடம் சொல்வேன். இப்பொழுதே ஆரம்பித்து விடுவேன். எனக்கு எப்பொழுது இஷ்டமோ அப்பொழுதுதான் முடிப்பேன். விடாமல் சொல்லிக்கொண்டே போவேன். நீயும் மரத்தில் என்னோடு உட்கார்ந்து கொண்டுதான் கேட்கணும் அல்லது எழுதிக்கணும். எத்தனை நாளானாலும் ராப்பகல் பார்க்காமல் நான் சொல்லிக்கொண்டே போனாலும் அத்தனை நாளும் நீ மரத்தை விட்டு இறங்காமல் எழுதி கொண்டு போகணும். நடுவிலே இறங்கப்படாது, தூங்கப்படாது, சாப்பிடப்படாது என்று இப்படி கண்டிப்பான கண்டிஷன் போட்டார். சந்திரசர்மா ஒப்புக்கொள்கிறது தவிர வேறு ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கு இல்லை. அவருக்கோ மகாபாஷ்யம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று அவா. கற்றுக் கொடுக்கவோ இந்த பிரம்மரக்ஷஸ் தவிர எவரும் இல்லை என்றால் என்ன பண்ணுவது? வித்யையில் உள்ள ஆர்வத்தால் கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டார். அரசமரத்தின் மேலே விசித்திரமாக குரு சிஷ்யாளின் கிளாஸ் ஆரம்பித்தது. குருபானால் கிடுகிடுவென்று பாடம் டிக்டேட் பண்ணிக்கொண்டே கொள்ள ஆரம்பித்து விட்டார். எழுதிக்கொள்ள சிஷ்யருக்கு பேனாவா இங்கு பாட்டிலா எதுவும் இல்லை. அந்த கால ஏடா எழுத்து ஆணியா எதுவுமே இல்லை. எங்கேயாவது போய் வாங்கி வரலாம் என்பதற்கு இல்லாமல் மரத்தை விட்டு இறங்கக்கூடாது என்று கண்டிஷன். சந்திரசர்மா தயங்கவில்லை. தன்னுடைய தொடையை கீறிக்கொண்டார். ரத்தம் வந்தது. அதுதான் இங்கு. அரச இலை காம்பை ஒடித்து பேனாவாக ஆக்கி கொண்டார். பேப்பர் என்னவென்றால் அந்த அரச இலைகளே தான். ரக்ஷஸ் சொல்லிக்கொண்டே போக அவர் காம்பை இரத்தத்தில் தோய்த்து தோய்த்து இலைகளில் எழுதி கொண்டே போனார். ராவும் பகலுமாக குரு நிறுத்தாமல் இப்படி 9 நாள் டிக்டேட் செய்ய, ஆடாமல் அசராமல் ஆகார நித்ரைகளும் இல்லாமல் சிஷ்யர் தொடர்ச்சியாக இலைகளில் எழுதி கொண்டார். பின்குறிப்பு: பதஞ்சலி சரிதத்தில் 2 மாதங்கள் என காண்கிறது. வித்யையை பெறுவதற்காக இத்தனை தியாகம், தபஸ். ஒருவாறாக வியாக்கரணம் பாஷ்யம் முழுவதும் சொல்லி தீர்த்தாயிற்று. சந்திரசர்மா அரச இலைகளை மூட்டை கட்டினார். அதிலிருந்து கிடைத்திருப்பதுதான் இன்றைக்கு நம்மிடம் வந்துள்ள மகாபாஷ்யம். பாடம் சொல்லி தீர்த்தவுடன் கௌடருக்கும் பிரம்மராட்சச ரூபம் தீர்ந்தது. முன்னே நம் குரு பரம்பரை கதையில் மித்ரசகன் ராட்சச ரூபம் பெற்றபொழுது சக்தி மகரிஷியின் அனுகிரகத்தால் அந்த ரூபம் நீங்கி அவருடைய சிஷ்யனானதாக பார்த்தோம். இப்பொழுது சந்திரசர்மாவால் குருவுக்கு ராட்சச ரூபம் நீங்கியது. தம் குரு கொடுத்த பெரிய காரியத்தை முடித்தாகிவிட்டது என்றதும் கௌடருக்கு மனசு ஆத்தியாத்மிகமாக திரும்பியது. இனி விவேக வைராக்கியங்கள் பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும், ஆத்ம தியானம் பண்ண வேண்டும். அதற்கு ஒரு உத்தம குருவை அடைந்து உபதேசம் பெற வேண்டும் என்று எண்ணினார். பரம உத்தமமான குரு ஜீவன் முக்தராகவே இருப்பவர் யார் என்று விசாரித்தார். சுகாச்சாரியாள் அப்படி இருப்பதாக தெரிந்து கொண்டார். ஜன்மா எடுக்கும் பொழுதே ஆத்ம ஞானியாயிருந்த அவரையே ஆச்சாரியராக வரித்து அவரிடம் உபதேசம் வாங்கிக் கொள்ள முடிவு செய்தார். அப்பொழுது சுகர் பத்ரிகாசிரமத்தில் இருப்பதாக தெரிந்தது. உடனே கௌடர் நர்மதா தீரத்திலிருந்து ஹிமாச்சலத்தில் சுகர் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் சரணாகதி செய்தார். சுகர் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து ஞானோபதேசம் செய்தார். உபதேசம் பண்ணியவர் பிறவி பிரம்மஜானி, வாங்கி கொண்டவரும் சத்பாத்திரம். ஆகையால் கௌடரும் பிரம்மஜானம் பெற்றார். அப்படியே ஆத்மனிஷ்டையில் ஆழ்ந்து போய் பத்ரிகாசிரமத்திலேயே தங்கிவிட்டார். பிற்காலத்தில் இதே சந்திரசர்மாவுக்கு சந்நியாசாசிரமம் கொடுத்து பிரம்ம வித்யை உபதேசித்தார். அதனால் கௌடபாதாச்சாரியாள் என்பதாக பிரம்ம வித்யா குரு பரம்பரையில் இடம்பெற்றார்.
ஆச்சாரிய பரம்பரையில் புராண பாத்திரங்களான தெய்வ புருஷர்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்களின் வரிசை சுகாச்சாரியாலோடு முடிந்து நம் போன்ற மனிதர்கள் மாதிரியே பூலோகத்தில் நடமாடி வாழ்க்கை நடத்திய மானவ சம்பிரதாய ஆச்சாரிய வரிசை கௌடபாதாச்சாரியாலிருந்து ஆரம்பித்தது. முழுக்க முழுக்க அத்வைதமாக எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் கௌடபாதர் எழுதியதுதான் என்று இப்பொழுது ஃபிலாசபி ப்ரொஃபஸர்களாக உள்ள சிலர் சொல்கிறார்கள். அந்த புஸ்தகம் மாண்டூக்கியோபனிஷத் காரிகா என்பது. ஆத்ம தத்துவத்தை விசாரித்து கொண்டு போய் அது சாந்தம், சிவம், அத்வைதம், துரியம், அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய மூன்றும் கடந்த ஆத்மஸ்தானமே துரியம் என்று முடிவதாக சொல்கிற உபனிஷத் இந்த மாண்டூக்கியம்தான். அதற்கு காரிகை என்பதான வியாக்கரண வகையில் எழுதப்பட்டதே மாண்டூக்கியோபனிஷத் காரிகா. யாப்பருங்கலக்காரிகை என்று தமிழிலே கேள்விப்பட்டிருக்கலாம். செய்யுள் வகைகளை பற்றி சொல்வதாக யாப்பருங்கலம் என்ற ஒரு நூல் உண்டு. அதன் விளக்கமாக எழுதியதே யாப்பருங்கலக்காரிகை. மாயையினால் உண்டாவதே துவைதம். அதற்கு கொஞ்சம் கூட இடம் தராமல் அடித்து போட்டு பரம அத்வைதமாக எழுதப்பட்ட நூல் மாண்டூக்கிய காரிகை. அதன் முதல் பிரிவுக்கு ஆகம பிரகரணம் என்று பெயர் கொடுத்திருப்பதால் முழு புஸ்தகத்தையுமே ஆகம சாஸ்திரம் என்றும் சொல்வதுண்டு. சாதாரணமாக ஆகம சாஸ்திரம் என்றால் ஒரு தெய்வத்தின் வழிபாட்டு முறை. அத்வைத வேதாந்தத்தில் ஆகம சாஸ்திரம் என்றால் அது கௌடபாதாச்சாரியாள் காரிகைதான். இதில் மாயைக்கு இடமே கொடுக்காத கௌடபாதரே மாயா சுரூபிணியாகவும் பிரம்ம வித்யா சுரூபிணியாகவும் ஒரே சமயத்தில் இருக்கும் அம்பாளிடம் பரம பக்தி பண்ணி ஸ்ரீவித்யா தந்திரத்தை சேர்ந்த சுபகோதயம் முதலான கிரந்தங்களை உபகரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.